ஹே ஃப்ரெண்ட்ஸ், கும்பாபிஷேகத்தில் நெக்ஸ்ட் பார்ட் என்னாச்சுன்னு பார்த்துடலாமா? எங்கள் மாமா நிறையா ப்ராவர்ப்ஸ், நிறையா ஸ்லோகன்ஸ், கோயிலை பற்றி, கும்பாபிஷேகத்தை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எப்போ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சுற்றி பார்த்தா முன்னே இருந்த கூட்டத்தை விட இப்போ அதிக பேர் வந்துட்டாங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் டைம் நெருங்கிட்டு டக்குன்னு கும்பாபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயர் கையில் உள்ள துண்டை அப்படி சுற்றினா இருப்பாருங்க. எல்லா மக்களும் கும்பத்தை நோக்கி கை கோப்பி சாமியை வேண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படி டக்குன்னு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மேலே கருடன் வரணும், பறந்து வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்றும் வரல. கும்பாபிஷேகத்தை இப்படி பார்க்குறது மனசுக்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஒன்று நோட் பண்ணேன், இந்த கும்பாபிஷேகம் 14 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா ராமர் 14 வருஷம் வனவாசம் சென்றாங்க அப்படின்னு இருந்ததில்ல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த எல்லா கும்பாபிஷேகத்திலையும் பருந்து இல்லைனா கழுகு பிரதிபலித்த ஒன்றை தான் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. டக்குன்னு நல்ல நேரம் வந்ததும் கும்பாபிஷேகத்தை நடத்திட்டாங்க. முன்னெல்லாம் வீடியோ கேமராவில் மட்டும் எடுப்பாங்க. இப்போ ட்ரோன் கேமரா அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்களே. ஸோ ட்ரோன் பறந்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பறவையும் கிட்ட வர மாட்டுது. இதுதான் நான் நினைக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா ஃப்ரெண்ட்ஸ்.